அண்ணே வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் திருமதி துரை கருணாநிதி அவர்களை பற்றியும் டாக்டர் பிரபுவை பற்றியும் வீடியோவாக போட்டுக்கிட்டே இருக்கார். ஆனால் உங்கள் தரப்பில் இருந்து எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் இருக்குது. என்ன காரணம்? தரம்னு ஒன்று இருக்குல்ல, தரங்கட்டு தாழ்ந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதியில் தகுதிங்கிறத விட இவனுக்கெல்லாம் போய் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா இவன் சொல்கிறது பூராமே பணம் வாங்கிக்கிட்டு தான் பேசுகிறானே தவிர ஒரு ஆதாரபூர்வமாக ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. சாட்டை துறைமுறை நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். ஏன் நிற்கலை நீங்கள் இந்த எலெக்ஷனில்? விஜய் எங்கே இருந்தாலும் நான் நிற்பேன், எதிர்த்து நிற்பேன் பேட்டியில் சொன்னாலும் நீங்கள் அது உங்களால் மறுக்க முடியுமா? அப்படி எந்த தொகுதியிலையுமே உங்கள் அண்ணன் உங்களுக்கு சீட்டு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? இந்த சாட்டைனால் எந்த வேலையும் ஆகாது, இந்த சாட்டை எங்கே வேணாலும் அந்த காரியம் உருப்படாது, சாட்டை எல்லாரையும் கேவலப்படுத்திடுவேன், சமயத்தில் திருப்பி நம்மளையும் கேவலப்படுத்துவேன் அண்ணன் அப்படின்னா அண்ணன் சீமான் விவரம் ஆகிட்டார். இல்லைன்னா இவனுக்கு சீட்டை கொடுத்து எங்கே வச்சிருப்பார். இவனுக்கு சீட்டே கொடுக்கலையே. அந்த வயிற்றுச்சலை தான் எங்கள் அண்ணன் சீமான காலி நான் இங்கே நிற்பேன், இந்த மாதிரி இந்த குடும்பத்தை நான் பற்றி பேசுவேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறாரு சாட்டை அவர்கள். அப்போ அவர்களை பற்றி நாங்கள் ஏன் பேசணும் கண்டுக்கிறோன்னு? அவர் ஒரு நல்ல மனிதர். என்ன காசு வாங்கினா அப்பப்போ மாற்றுவாப்பில். இன்றைக்கி டாக்டர் புரோட்டை போய் பார்த்து ஒரு சாலையை போட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவர் ஏதாவது இவருக்கு கவனிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே திரும்பியிருப்பார். டக்குன்னு திரும்பி இங்கிட்டு சீமான அண்ணனே விமர்சனம் பண்ணியிருப்பார். மற்ற ஆளு நான் பேச விரும்பலை. இங்கே நிற்கிறதுல வெற்றி வேட்பாளர் அப்படின்னா இப்போ ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் வந்துடுச்சு. யார் ஜெயிச்சிட்டாரு? டாக்டர் பிரபு. அந்த இமேஜை காலி பண்ணணும், உடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சாட்டை மாதிரி ஆளுக பேசுது. மற்ற ஆளுக பேசினா பரவாயில்ல. சாட்டைக்கு இந்த தொகுதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இங்கே உள்ள நிகழ்வு சாட்டைக்கு ஏதாவது தெரியுமா? யாராவது ஒருத்தர் எழுதி கொடுக்கன்னு மாடக்கோட்டை சுப்பு அண்ணனை மடக்கோட்டை சுப்பு அண்ணன் சொன்னால் அந்த முட்டாள் சாட்டை. அப்படி இருக்கும்போது எழுதி கொடுத்ததையாவது ஒழுங்காக எழுதி கொடுங்கடா. டே எவன்டா எழுதி கொடுக்குறவன்? அது ஒழுங்காக எழுதி கொடுங்க. அந்த ஆள்கிட்ட அவன் பாட்டுக்கு என்னத்தை உளறி வச்சுட்டு போகிறேன். எழுதி கொடுக்க தெளிவாக கொடுத்தாலும் மக்கள் இவங்களாம் தெரிஞ்சுக்குவாங்க. நீ பண்ணுற விஷயத்துக்கும் நீ பண்ணுற பேச்சுக்கும் நீ ஆனால் பெரிய அட்டூழியம் சாட்டை. நீ இப்போ மற்ற தொகுதியில் போய் எங்கேயாவது பேசியிருக்கியா? இந்த தொகுதியில் பிரபுவை மட்டும் பேச அவசியம் இருக்குது உனக்கு? உங்கள் அண்ணன் சீமான் பேசுகிறாரா? இது பெரிய குடும்பம், பாரம்பரிய குடும்பம், தியாகிகள் குடும்பம், அந்த நாட்டுக்காண்டி எல்லாத்தையும் இழந்த குடும்பம் அப்படின்னு யாருமே ஒரு எடுத்து பேச மாட்டாங்க. பேச வாய் வராது. அந்த மண்ணில் பிறந்து யாருக்குமே அந்த வாய் வராது. ஆனால் கேவலமான பிறப்பு நீ சாட்டை. நீ எங்கேயோ இருந்து இங்கே எங்கள் மண்ணின் மைந்தரை அவ்வளோ பெரிய தியாகமான பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்த ஒரு வேட்பாளரை நீ பேசுகிறதுக்கு உனக்கு யார் தைரியம் கொடுத்தா? நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்த சாட்டை, அதில் இருமதி துரை கருணாநிதி அவர் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆமாம் இவர் பெரிய நடமாடும் நீதிமன்றம், இவர் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணி புருஷமடையை பிரித்து வைக்கிறது அப்படின்னு. ஏண்டா இவர் புருஷமடையை பிரித்து வைக்கிறதுன்னு சொல்லிய இவர் எத்தனை குடும்பத்துக்கு இவர் கையால் தாலி எடுத்து கொடுத்து எத்தனை பல்லாயிரம் பேர் நல்லா இருக்காங்க, பல்லாயிரம் பேரை சேர்த்து வச்ச வர்றா இவர். உனக்கு யாரா இந்த மாதிரி பொய்யான தகவல் சொல்கிறது? ஓம் பஞ்சாயத்து ஒன்று நடக்க யார்? ஓம் பஞ்சாயத்து, நொன்னே பஞ்சாயத்து, அந்த விஜயலட்சுமி பஞ்சாயத்து. அதை வேணா இவர்கிட்ட சொல்லி பார்க்க சொல்லுவோமா? சரியான தீர்ப்பு சொல்லுவாரா? ஆமாம். அவன் 1000 மணி போய் ஏன்டா போய் கேட்குறிய விஜயலட்சுமி கிட்ட? செய்யாத தவறுன்னு சொல்லியா அப்புறம் ஏன் மணிக்கு கேட்குறிய? பெரிய யோக்கிய மாதிரி பேசுகிறீங்க நீங்கள். உங்கள் யோக்கியம் தான் தமிழ்நாடு பூரா இருந்ததுப்பா. அப்புறம் அப்படி இருக்கும்போது இருமதி துரை கருணாநிதியும் பேசுகிற, டாக்டர் பிரபுவையும் பேசுகிற. மருத்துவம் படித்து டாக்டர் பிரபு அவர்கள் முன்னேறி வந்திருக்கார். அவரை பற்றி பேச மாமா வேலை பார்த்த உனக்கு என்ன தகுதி இருக்குது? இன்றைக்கி நீ சொல்கிற இதே இருமதி துரை கருணாநிதி அவர்கள் தமிழ் சங்கம் 4ஆம் தமிழ் சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கார். தலைவர் ராமநாதத்து ராஜா, ராமநாதத்து மன்னர். துணைத் தலைவர் இருமதி துரை கருணாநிதி அவர்கள். இப்படி தமிழ் பற்றோடு தொன்றாற்றக்கூடிய இருமதி துரை கருணாநிதி அவர்கள் எங்கே? நீ ஒரு மாமா பைய, நீ எங்கே இருக்க? நீ போய் அவரை பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? முதல்ல தொகுதிக்கு செல்லப்பிள்ளைடா டாக்டர் பிரபு, தெரிஞ்சுக்க. நீலாம் இப்போ விதைக்கிற அவர் மேலே உள்ள வெறுப்பில் சொல்கிறேன். ஆகா ஜெயிச்சு போடுவாரோ அப்படிங்கிற வெறுப்பில் சொல்கிறேன். ஆனால் மக்களுக்கு தெரியும்டா டாக்டர் பிரபு எப்படின்னு. 4 வண்டியில் போகிறாராம், முன்னாடி 2 வண்டி போகுதான், பின்னாடி 2 வண்டி போகுதான், நடுவில் ஒரு போகிறாராம், பாடி கார்டு மாதிரி ஒரு போகிறாருன்னு சொல்லி பெரிய பெரிய ஆளுலாம் பேசுது. ஏன் வைத்தறிச்ச பேசுங்க, பேசிட்டு போங்க. அப்படி யாரோ இவரை தவறாக பேசினாலும் இவரை பற்றி எங்களுக்கு தெரியும், எங்கள் மக்களுக்கு தெரியும், எங்கள் மண்ணுக்கு தெரியும் இவர் எப்படிப்பட்டவர்னு. அப்படிப்பட்டவர் இந்த மக்கள் புறக்கணிக்க மாட்டாங்க. ஐயா பாலபாரதி செல்லத்துறை அவர்கள் இந்த மக்களுக்கு செஞ்ச உதவி, இந்த மக்களுக்கு செஞ்ச போராட்டம், தியாகம், அந்த அனலில் அந்த வேர்வையில் அந்த ரத்தத்தில் அந்த வேர்வையில் வந்தவங்க இந்த துரை கருணாநிதியும் டாக்டர் பிரபுவும். தெரிஞ்சுக்க,
எல்லாரையும் நீ வந்து தவறாக பேசிடுறோம், சும்மா நம்ம பேசிக்கிறோம், எங்கிட்ட காசை வாங்கிட்டு அதை பேசுகிறோம் இதை பேசுகிறோம் அப்படிங்கிற வன்மையான பேச்சை நிறுத்திக்க. அது ரொம்ப தவறு.